ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் கடைசி நாளான 31ஆம் தேதி தான் மேசராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டமான கடைசி நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் ஏற்றங்களை பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு முறையுமே அதாவது ஒவ்வொரு துறையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு அதிமுக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளானது எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். கூடவே ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களை உடைய உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா அக்னியினுடைய தத்துவத்தையும் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கையும் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க அதீத தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. தலைமை பண்பு, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே அதிகமாக கொண்டவங்க. ஆனால் அதே அளவுக்கு இவர்கள்ட்ட முன்கோபமும் இருக்கும், அவசரத்தன்மையும் இருக்கும். நேர்மையான பேச்சு தான் இவங்களுடைய முக்கியமான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மேசராசி நேயர்களுடைய தலைமை பண்பு அப்படின்றது அவங்களுடைய பிறப்பிலேயே இருக்கும். அவங்க தலைவராக தான் செயல்படணும் அப்படின்ற ஒரு குணம் கொண்டவங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அவங்க தான் முன்ன நின்று நடத்துவாங்க. அதில் வல்லவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் புதிய புதிய விஷயங்களை செய்கிறதுல ஆர்வத்தோடும் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவசர குணம் அப்படின்னா முன்கோபம் தாங்க. ஏன்னா அவசரப்பட்டு யோசிக்காமல் செயல்பட்டு முடிவெடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க யோசிப்பாங்க நம்ம என்ன தவறு செய்தோம் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்டவர்கள் பிறரை சார்ந்திருக்க எப்போதுமே விரும்பவே மாட்டாங்க. தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றதில் ரொம்பவே உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடியவங்க. அதுவும் மேசராசியுடைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே ஆக்ரோஷமானவர்களாக இருப்பாங்க. போட்டி போடக்கூடியவங்க. அதிகமான தன்மை அவங்கள்ட்ட அதிகமாக தான் இருக்கும். இலக்குகளை நோக்கி உறுதியோடு பயணிப்பாங்க. ஸோ காதல் நட்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அன்போடு இருக்கக்கூடியவங்க. ஆனால் காதலிக்கிட்டேயும் சரி முன்கோபம் அதிகமாக இருக்கும், பொறாமை அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் இவங்களுடைய வேலை தொழில் அதிகமாக எதை பற்றி இருக்கும், எந்த துறையை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவம், காவல்துறை, விளையாட்டு, பொறியியல் இந்த துறைகளில் இவங்க எல்லாம் சிறந்து விளங்குவாங்க. ஸோ மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சிறந்து இருக்க முடியும். ஸோ பொறுமையின்மை இல்லாமல் இருக்கிறது, பிடிவாத குணம், சுயநலம், முன்கோபம் இது மட்டும்தான் உங்களை அப்பப்போ பாதிக்கும். அதனால் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது 28 வயசுக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய அளவில் சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு டைம் இருக்குது. ஸோ பிட்வீன் ஏஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பொறுமையாக இருங்க. எல்லாம் மேசராசி நேர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட பிரச்சனை அப்படின்னு யாராவது அவங்கள நம்பி போயிட்டாங்க அப்படின்னா சாகிற வரைக்குமே அவங்கள தங்க கூடயே வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடியவங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற குணம் அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. இவ்வளவு சிறப்பான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு மார்ச்சினுடைய இறுதி நாள் தாங்க உங்களுடைய கஷ்டத்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களானது ஏற்பட போகுது. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மேசராசினது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 2026 அதாவது 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி இருக்காரு. ஸோ அதாவது உங்களுடைய ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படிங்கும் பொழுது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வீண் செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்களுக்கு வருமானமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் நீங்கள் நல்ல ஆதாயத்தை பார்ப்பீங்க. ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துட்டு இணக்கத்தோடும் அந்யுன்யமாகவும் வாழக்கூடிய ஒரு தருணமானது ஏற்பட போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்ததோ, அதாவது அலைச்சல் இருந்திருக்கலாம், ஆதாயங்கள் கிடைக்காம போயிருக்கலாம், நிறைய அவப்பேரானது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே பயணங்களானது இருக்கும். திடீர் பயணங்கள் எல்லாம் ஏற்படும். இதனால் பெருசாக உங்களால் எதுவும் ஆதாயம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். ஸோ மார்ச் 31ஆம் தேதியோடையே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறமாவே உங்களுடைய பேச்சுக்கு இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்களே பார்க்க முடியும்.
மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். நீங்க போகக்கூடிய இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற மாரி, உங்களுடைய ஆளுமை திறமை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள எல்லாரும் வந்து ஏத்துப்பாங்க. அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த மந்தமான நிலை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இனி உங்களுக்கு வந்து உற்சாகம் கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சந்தோஷமா வந்து செயல்படுறதுக்கான தருணங்கள் எல்லாம் வந்தாச்சு. பொருளாதார ரீதியா பார்த்தீங்கனாலும், உங்களுக்கு பெருசா சிக்கல்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அதாவது அதாவது கடன் பிரச்சனையோ, உங்களுக்கு வந்து கையில காசு இல்லாம போறதும், அந்த மாரி எந்த சூழ்நிலையும் இருக்கவே இருக்காது. அதாவது கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு வந்து ஏற்படலாம். அதாவது எதுக்காக அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து நம்மளால வந்து கட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக நீங்க கடன் வாங்குற மாரி இருக்கலாம். ஆனா, தயவு செஞ்சு அவசரப்பட்டு ஆடம்பர செலவுக்காக மட்டும் நீங்க காசு வாங்கிடாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா, அது உங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து செய்யவே முடியாது, கட்டவே முடியாது. அதனால கடைசி வரைக்கும் உங்களுடைய அவசரத்துக்கு நீங்க வாங்கிக்கோங்க. ஆடம்பரத்துக்காக கண்டிப்பா நீங்க வாங்கவே கூடாது. அதில வந்து கவனமா இருந்துக்கோங்க. ஸோ நம்மளால தான் எல்லாம் முடியுமே, நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் வாங்கி ஆடம்பரமா செலவு பண்ணிடாதீங்க. அது பின்னாடி கட்டுறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து தொழில் எதுவும் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா, அத நீங்க விரிவாக்கம் செய்யறது ரொம்ப நல்லது தான். விரிவாக்கம் செய்யலாம், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது நீங்க பொருள் வாங்கி போடலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா, அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஆனா, ஆடம்பரத்துக்காக நீங்க வாங்கி செலவு பண்ணி தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஸோ நெறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கு. உத்தியோகம், தொழிலு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்க எதிர்பார்க்கல அப்படின்னாலுமே, ஓரளவுக்கு வந்து சாதாரணமா என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிடும். அதனால நீங்க எதுவும் தயவு செஞ்சு வந்து கவலைப்பட வேண்டாம். மேலும் இந்த டைம்ல நீங்க புதுசா எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்காதீங்க. அதேபோல எதையும் மாற்றங்களும் செய்யாதீங்க. ஏற்கனவே என்ன இருக்கோ அதையே வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. மேலும் இந்த டைம்ல உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது ஒரு வேலை அப்படின்னா, அந்த வேலையில நீங்க நேர்மையா இருக்கணும். ஸோ அன்னன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் அப்பப்பயே முடிச்சிடணும். அந்த பழக்கத்த நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளான்னைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறமா செய்யலாம் அப்படின்னு நீங்க போடவே கூடாது. அன்றைய தின வேலைய அன்னைக்கே வந்து முடிச்சிடுறது. அந்த பழக்கத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பெருசா சிக்கல்கள் எதுவும் ஏற்படாம இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்க இல்லன்னா, பின்னாடி பிரச்சனைகள வந்து பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்துல இன்னும் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைம்ல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதியிலிருந்து 12வது வீட்ல வந்து மறைய போறாரு. ஸோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு சில விஷயங்கள்ல இருக்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்காம போகலாம். அதனால அலைச்சல் ஏற்படும், இழுபறியானது இருக்கும். சாதாரண விஷயங்கள்ல கூட உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து தெளிவு இருக்காது. குழப்பமான ஒரு சூழ்நிலைகளால நீங்க இருப்பீங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் தடையாகும், தாமதமாகும். அதனால கொஞ்சம் வந்து அவசரப்படுற மாரி இருக்கும். ஸோ பொறுமையா இருக்கணும். இந்த விஷயங்கள்ல இந்த நேரத்தில தான் நீங்க வந்து கவனமா இருக்கணும். கவனமா இருந்தீங்க அப்படின்னா, இது மாரியான சூழ்நிலைகள் அப்படின்றது அப்படியே இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா மாற ஆரம்பிக்கும். அப்போ மாறும்பொழுது உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில கிரகங்களால இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். அதே ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நஷ்டங்களானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பெருசான பாதிப்புகள் எதுவும் கிடையாது. பெரிய அளவுல நஷ்டங்கள் கிடையாது. ஆனா குடும்பம், திருமண வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வேலை விஷயத்தில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இந்த பதிவுல நீங்க மேசராசி நேயர்களே நெறைய விஷயங்கள பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு? அதாவது மார்ச்சினுடைய 31ஆம் தேதி தான் நீங்க படக்கூடிய கஷ்டத்தினுடைய கடைசி நாளாக இருக்க போகுது அப்படின்றத பத்தியும், எந்தெந்த வகைகள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பதிவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரகநிலைகளுடைய அடிப்படையில ஆன்மீக ரீதியா ஜோதிட நம்பிக்கைகளின்படி வந்து சொல்லப்பட்டது. அதனால யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ, நீங்க இந்த பதிவ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள பொறுத்து பலன்கள் அப்படின்றது மாறுபட்டுட்டே தான் இருக்குங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரே மாரி செயல்படாது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது செயல்படக்கூடிய விதங்களும் வேற வேற தான். ஸோ ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, மங்களகரமான மாற்றங்களையும், யோகங்களையும் கொடுக்கும். அதே ஒரு சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல நஷ்டங்களையும், பாதிப்புகளையும், அபசகுனங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால நமக்கு எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படின்றது அந்த கிரக அமைப்புகள பொறுத்து மட்டும் தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிதி ரீதியா நல்லா இருக்கும். ஆனா வேலை விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். நீண்ட காலமா இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சுடுங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க.
நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலுமே மேசராசிக்காரங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. மேலும் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவான வழிபாடுகள் செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு உங்களுடைய கைகளால் நீங்கள் தானம் செய்யுங்க. அதுலேயும் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். மறக்காமல் இந்த எளிமையான விஷயங்களை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.